மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் ஆக்கிரமிப்பை அகற்ற சென்ற இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் வணிகர்களுக்கும் இடையே மோதல் மூண்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜேந்திரன். ராஜேந்திரன், இரு தரப்பினரிடமும் மோதல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? தற்போதைய நிலை என்ன? மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேருந்து நிலையம் அருகே இந்து சமய அறநிலையத்துக்கு சொந்தமான மன்மதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்துக்கு சொந்தமாக அப்பகுதியில் கடை வீதியில் கடைகள், வணிக வளாகங்கள் வாடகை விடப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அங்கு உள்ள தனியார் பேக்கரி உரிமை கண்ணன் என்பவரது வாடகை நிலுவையாக 12 லட்சம் இருப்பதாக இந்து அறநிலையத்துறை அறிவித்துள்ளனர். ஆனால் அவர் வைத்திருந்த கடை ஒரு பகுதி புறம்போக்கும், ஒரு பகுதி தனியாரிடமும், ஒரு பகுதி இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என்று அவர் கூறி வருகிறார். இது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ல நீங்க கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார்கள். இந்நிலையில் இவர்கள் கடைக்கு சீல் வைக்க முயற்சி அடிப்படையில் ஆடியோ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இந்து அதிகாரிகள் கண்ணன் எடுத்து கையகப்படுத்த தொடர்பான பிரச்சனை இரு தரப்பும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதால் ஆடியோ விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் ராணி தலைமையில் ஆலய செயலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் பிரச்சனைக்குரிய கடையை சீல் வைக்க, அதாவது 30க்கும் மேற்பட்ட இந்து துறை ஊழியர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து கொண்டு அந்த கடையை சீல் வைக்க முயற்சித்தனர். அப்போது அடிமனை பயனாளிகள், குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சீனிவாசன், விவசாய சங்க துரைராஜ், அது சம்பந்தப்பட்ட நபர்கள் அதுக்கு ஆதரவாக, அதாவது அந்த கடை உரிமையாளருக்கு ஆதரவாக திறனர். இந்த பிரச்சனை தொடர்பாக ஆடியோ விசாரணை இருக்கும் பொழுது எப்படி சீல் வைக்கலாம் என்று அதிகாரிகளை சுற்றி வளைத்து கேள்வி எழுப்பினர். வணிகர்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விவசாய சங்க பிரதிநிதிகள் கடைக்காரருக்கு ஆதரவாக அதிகாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அவருக்கு இந்து அறநிலையத்துறைக்கு அதிகாரிகள் கூட வந்த நபர்கள் எதிர்த்து பேசுவதால் ஒரு வாய் தகராறு முற்றி கைகளால் தடுத்து அடிக்க ஆரம்பித்துள்ளனர். இதில் அங்கிருந்த நாட்களை எடுத்து ஒரு வீசி போர்களும் போது காட்சியிட்டு போலீசாரோடு அங்கிருந்து குவிக்கப்பட்டனர். மேலும் தனித்தனியாக, அதாவது இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் ஒரு பக்கம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாக்கப்பட்டதாக சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒரு பக்கம் சாலை மறியல் ஈடுபட்டனர். இதற்கிடையே அமைதி பேச்சுவார்த்தை தீர்வு காணலாம் என்று காவல்துறை அறிவுறுத்தினார்கள். அங்கே அருகிருந்த கடைகள்லாம் மூடப்பட்டது. அந்த கடைக்கு சீல் வைப்பதற்கு வரும் அரசு இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் குத்தாலம் காவல் நிலையத்தில் அருகே தான் ஒரு 100 மீட்டர் குத்தாலம் காவல் நிலையம் இருக்கிறது. அந்த காவல் நிலையத்தில் முறையாக அவருடைய பாதுகாப்பு கோரி அவர்கள் அங்கே வரவில்லை. அப்படின்னு கேட்டபொழுது இது மாதிரி பந்தோபஸ்து போயிருக்கோம், 100 நாளுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். அதையும் மீறி திடீரென்று இவர்கள் தன்னிச்சையாக அந்த கடையை அடைக்க வந்ததால் பிரச்சனை மேற்கொண்டு எழுந்து கடை உடைய அடைக்கப்பட்டது. ஒரு மணி நேரம் இந்த பிரச்சனை நீடித்தது. போலீஸ் அதிகாரிகள் இருவரும் சமாதானப்படுத்தி அதிகாரிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லும்போது அந்த இந்து அறநிலையத்துறை வந்த ஜீப்பில் ஆயுதங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி சுற்றி வளைத்து அந்த ஜீப்பை பறிமுதல் செய்து கொண்டு போய் குத்தாலம் காவல் நிலையத்தில் நிறுத்தினர். மேலும் இரு தரப்பு இப்போ அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்த பிரச்சனை உரியவர்கள் குத்தாலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இந்து அறநிலையத்துறை கலந்து சென்று நாங்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பை பார்க்க போகிறோம் என்று சொல்லி கலந்துட்டார்கள். தற்போது நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது. வழக்கம் போல வாகனங்கள் செல்கின்றன. எந்த அசம்பாவிதம் வரைக்கும் இல்லை. போலீசார் பாதுகாப்பு கொடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.